ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்டஃப்ட் பெல் பெப்பர்ஸ் ரெசிபி தான். இதுக்கு கலர்ட் பெல் பெப்பர்ஸோட டாப் போர்ஷன்ஸை வெட்டி எடுத்துட்டு உள்ளே இருக்கிற அந்த சீட்ஸ்லாம் வெளியே எடுத்துடலாம். இதுக்கு பெல் பெப்பர்ஸை நிற்க வச்சு தான் குக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அன்ஈவனாக இருந்துச்சுன்னா நிற்காது. ஸோ கீழே ஒரு சின்ன ஸ்லைஸாக வெட்டி எடுத்துட்டோம்னா நிற்கும். இப்போது இந்த பெல் பெப்பர்ஸ் எல்லாம் கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் பிளான்ச் பண்ணி எடுத்துடலாம். அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்காக தான் இதை பண்ணுறோம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் 7-8 பல் பூண்டையும் பொடி பொடியாக நறுக்கிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்குனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கிரவுண்ட் மீட், இங்கே நான் டர்க்கி யூஸ் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் டாக்கோ சீசனிங்கும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மேரினரா சாஸும் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக குக் பண்ண ரைஸும் ரெட் கிட்னி பீன்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு இந்த பெல் பெப்பர்ஸில் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸ்டஃப் பண்ண பெல் பெப்பர்ஸ் எல்லாம் ஏர் ஃப்ரையர் பேஸ்கெட்டில் இந்த மாதிரி அடுக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் துருவின மொட்சரலா சீஸும் அது மேலே போட்டுக்கிறேன். இப்போ இதை 400 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் 6லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ இந்த சீஸ் மெல்ட் ஆகி கொஞ்சமாக ப்ரௌன் ஆகிருக்கும். இதை சர்வ் பண்ணுறப்ப ஹாட் சாஸும் கொஞ்சமாக க்ரீக் யோகர்ட்டும் வச்சு சர்வ் பண்ணலாம்.